தன்னுடைய முந்தைய படங்கள்ல இருந்து வேறுபட்டு நிஜ வாழ்க்கையில எப்படி இருக்காரோ அதே போல யதார்த்தமா கபாலில நடிச்சிருக்கிறதா அப்படத்துல நடிச்சிருந்த ஜான் விஜய் தெரிவிச்சிருக்காரு. லிங்கா படத்தை தொடர்ந்து ரஜினி நடிச்சுள்ள படம் கபாலி. ரஞ்சித் இயக்கியிருக்க இந்த படம் வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு திரைக்கு ரிலீஸ் ஆகுது. கபாலி ரிலீஸையொட்டி தமிழகமே விழா கோலமா இருக்கு. எங்க பார்த்தாலும் ரஜினி, எதுல பார்த்தாலும் ரஜினி புகழாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம கபாலி படத்துல பெரும்பாலான காட்சிகள்ல ரஜினியோட சேர்ந்து இருக்கும் முக்கிய வேடத்துல நடிச்சிருக்காரு நடிகர் ஜான் விஜய். அவரு தன்னுடைய கபாலி பட அனுபவங்களை ஒன் இந்திய வாசகர்களுக்காக பிரத்யேகமா பகிர்ந்திருக்காரு. பொதுவாவே என் படங்கள் குறித்த பயங்கரமான எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கும். காரணம் அதுல நான் நடிச்சிருந்ததால. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு உலக அளவுல எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா இதுல நான் சூப்பர் ஸ்டாரோட நடிச்சிருக்கேன். தளபதி படத்துல இருந்து ரஜினியோட எல்லா படங்களையும் முதல் நாள் முதல் ஷோ பார்ப்பதை நான் வழக்கமா வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த முறையும் அதை நான் தவற விட மாட்டேன். ரஜினியை பத்தி சொல்லணும்னா அவரு மிகச்சிறந்த மனிதர், ஹம்பிள், சிம்பிள். அவரு எனக்கு கூறிய அட்வைஸ் அப்படின்னா என்ன நானா இருக்க சொன்னதுதான். இந்த படத்துல என்னோட கிஷோர், கலையரசன், ரித்விகா, தன்ஷிகா உள்ளிட்டவங்க நடிச்சிருக்காங்க. எல்லாருமே அவங்களுடைய பாத்திரத்தை ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்காங்க. தன்ஷிகா ஆக்ஷன் காட்சியிலையும் அசத்திருக்காங்க. கபாலி மிகவும் யதார்த்தமான படம். நிச்சயம் குடும்பத்தோட பார்த்து பொழுதுபோக்கும் படமா இருக்கும். ரஜினியோட மற்ற படங்களை போல அவர் நாயகியோட மரத்தை சுத்தி டூயட் ஆடுற பாடல்கள்லாம் இந்த படத்துல இருக்காது. யதார்த்தமான நிஜ வாழ்க்கையில உள்ள ரஜினியோட கேரக்டரை படத்துல பார்க்கலாம். அவர் வயசுக்கு ஏத்த கதாபாத்திரம் இந்த படத்துல அவருக்கு அமைஞ்சிருக்கு. நிச்சயம் ரஜினியோட மற்ற படங்கள்ல இருந்து கபாலி வேறுபட்டு இருக்கும். புதிய அவதாரமா, ரஞ்சித்தோட அவதாரமா இந்த படம் இருக்கும். இது தவிர ரஜினியோட நடிப்பை பத்தி கூற எனக்கு வயசும் பத்தாது, அனுபவமும் பத்தாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஜான் விஜய்.